எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை தொடங்க இருக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திர காலத்தில், அதாவது ஃபஸ்ட்டு டே 4ஆம் தேதி, நீங்கள் இந்த பொருளை வாங்கி வீட்டில் வைத்தால் வீட்டில் அள்ள குறையாத அளவிற்கு செல்வ வளம் அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் வந்து சேரும். சரிங்களா? இது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். பதிவை முழுமையாக பாருங்கள். நான் சமீபத்தின நாட்களில் அக்னி நட்சத்திரத்தை பற்றியும் அக்னி நட்சத்திரத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள், பரிகாரங்கள், பூஜைகள், அதை பற்றியும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். நிறைய ஆதரவு, அமோகமான வரவேற்பு கிடச்சிட்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்க இருக்கிற நாள், அதாவது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சூரியன் நுழையக்கூடிய நாள், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி. அப்போது நாம் சுக்கிரனின் பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறச்சே நமக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கும். ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனினுடைய நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் இந்த பரணி நட்சத்திரத்தை ரொம்ப விசேஷமான நட்சத்திரமாக சொல்லுவோம். உங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளையோ அல்லது பொன் பிள்ளையோ இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளைகள் பரணி நட்சத்திரத்தில் ஜனித்திருந்தாங்கன்னா, நீங்கள் அவங்க எதிர்காலத்தை பற்றி கவலையே பட தேவையில்லை. சார், ஃப்யூச்சர் ஃபியர் இருக்குது சார் என்னோடய குழந்தைங்களை பற்றி, என் குழந்தை பரணி நட்சத்திரம் சார் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், சார் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள் சார், அவங்கள நீங்கள் பார்க்கணுங்கிறதுல அவங்க மேன்மை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணியில் பிறந்தவன் தரணியை ஆளுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, பரணி என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். இந்த சுக்கிரனின் நட்சத்திரத்தை கொண்ட பரணி ஒன்று செல்வ செழிப்பான இல்லத்தில் ஜனிக்கும். நீங்கள் வேற பிறக்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லை, செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தனா அப்படின்னு சொல்கிற பரணி நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்கள் இறுதி காலம் செல்வ செழிப்போடு இருக்கும், செல்வ வளத்தோடு இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அதாவதுங்க, ஒரு மனிதனினுடைய பிறப்பு செல்வ செழிப்பாக இல்லை என்றால், அவன் காலம் நன்றாக இருந்தால் அவனுடைய இறுதி நாட்கள் செல்வ செழிப்பாக இருக்கும். சொல்லுவாங்க, கட்டம் சரியாக இருந்தால் கட்டிலில் படுத்து இருந்தாலும் கட்டுக்கட்டாய் பணம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா போதும், வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும். அதன்படி இந்த அக்னி நட்சத்திர தொடக்க நாளில் சூரியன் பரணி நட்சத்திரத்தில் நுழையும் பொழுது சுக்கிரனினுடைய பலம் அதிகமாக இருக்கும். இந்த அக்னி நட்சத்திரம் காலம் ஃபுல்லாகவே சுக்கிர பலம் அதிகமாக இருக்கும். ஸோ நாம் அவருக்கு இஷ்டமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறச்சு அந்த பொருட்களை பயன்படுத்தலாம். நீங்கள் எல்லாம் இப்போ நான் சொல்கிற எல்லா பொருட்களுமே இந்த சமையலுக்காக பயன்படுத்துகிற பொருட்கள் தான். நாம் அதை ஜஸ்ட்டு மளிகை பொருட்களாக பார்க்குறோம். ஆனால் அது ஆன்மீகத்துக்கும் யூஸ் ஆகிற பொருள்னு பல பேருக்கு தெரியறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு கல்லுப்பு அப்படிங்கிற வஸ்தை சொன்னோம்னா, இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது ஒரு மகாலட்சுமி கடாட்சமுடைய ஒரு பொருளுங்க. நம்ம சமையலுக்கு சுவைக்காக போடுறோம்.
ஆனால் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்குது அப்படின்னம்னா மகாலட்சுமி கடாட்சம் குறையாமல் இருக்கணும். அடிக்கடி சொல்லுவாங்க கல்லுப்பு வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த கல்லுப்பு கூட சுக்கிரனோட அம்சம்தான். இந்த அக்னி நட்சத்திர காலம் முடியும் வரை இந்த கல்லுப்பையும் வீட்டில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். குறையாமல் பார்த்துக்கோங்க. ஒரு ஜார் வாங்கிக்கோங்க. அதாவது கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு பீங்கான் ஜாடி வாங்கி அதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் இந்த அக்னி நட்சத்திர காலம் ஃபுல்லாக நிறக்க வைக்கிறச்சு. ஏன்னா அது மகாலட்சுமி கடாட்சமுடைய பொருள். சுக்கிரனின் அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ கல்லுப்பு இருக்கிறச்ச அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் பரிபூரணமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களின் உக்கிரத்தை நீங்கள் தணிப்பதற்கு பானகம் வைக்கணும். இந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் ஒரு உக்கிரமான காலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏதோ நம்மளுக்கு தான் ரொம்ப சூடாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தெய்வங்களுக்கே அந்த உக்கிரம் இருக்கும். மாரியம்மன் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தொடர்ந்து அபிஷேகங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சிவ ஆலயங்களில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்தை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டே இருக்கும். அது பேர் தாராபிஷேகம்ன்ட்டு அதுக்கு பேர். இந்த லிங்கத்துக்கு மேலே சொட்டு சொட்டாக தண்ணி விழ 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 அந்த லிங்கம் குளிர்வடையும். அந்த அக்னி நட்சத்திர உக்கிரத்திலிருந்து சுவாமி குளிர்வடைவார் அப்படிங்கிறதோட தாத்ரீகம் தான் அது. இப்படி நாம் கோயில்களில் குருமார்கள் அதற்குரிய பூஜைகளை செஞ்சு தெய்வங்களை குளிரூட்டுறாங்க. நம்ம வீடுகளில் இருக்கிற சுவாமிகளை எப்படிங்க குளிரூட்டுறது? இப்போ வீட்டில் பூஜை அறை இருக்கே, பூஜை அறையில் சுவாமி படங்கள் வச்சுருக்கோம், சிலைகள் வச்சுருக்கோம், கும்பிட்றோம். அவங்கள எப்படிங்க சந்தோஷப்படுத்துறது, அவங்கள எப்படிங்க குளிரூட்டுறது அப்படின்னு கேட்டால் பானகம் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். பானகம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரைசல், அது பேர் தான் பானகம்ன்ட்டு பேர். வெல்லம் என்பது குளுமையை கொடுக்கும் ஒரு பொருள், உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் இந்த வெல்லம். ஏன் சுவாமிக்கு சக்கரை பொங்கல் படைக்கிறோன்னா சுவாமியை குளுமை பண்ண. சக்கரை பொங்கல் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி அடையும். சளி பிடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, சக்கரை பொங்கல் சாப்பிட்றச்ச உடல் கூலிங் ஆகிடும், சளி பிடிச்சிக்கும். அதான் காரணம். அதனால் இந்த வெல்லத்தை வாங்கி நல்லா ஒரு கட்டி வாங்கி உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிண்டு அதில் அந்த வெள்ளைக்கரைசலை கரைச்சிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஒரு சொம்பு தண்ணிக்கு ஒரு கட்டி வெல்லம் போட்டு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுண்டு மணத்துக்கு ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் இடித்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும் பொழுது அது பானகம் என்று சொல்லுகிறோம். இந்த பானகத்தை நாம் வீட்டின் பூஜை அறையில் வைக்கிறச்ச, சுவாமி படங்களுக்கு முன்னாடி வைக்கிறச்ச டெய்லி சேஞ்ச் பண்ணும். இப்போ காலையில் வச்சு பூஜை பண்ணுறீங்க, அடுத்த நாள் மறுபடியும் வச்சு சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்படி வச்சு சேஞ்ச் பண்ணுறச்ச உங்களுக்கு அந்த தெய்வம் குளிர்வடையும், அந்த தெய்வம் சாந்தி அடையும். அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வம் மேலும் மகிழ்வடைந்து. ஏன்னா கடவுளோட சூட்டை நீங்கள் தணிக்கிறீங்க, பகவானுடைய சூட்டை நீங்கள் தணிக்கிறச்ச பகவான் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதனால தான் நம்ம சொல்கிறோம். இது ஒன்று. ஃபஸ்ட்டு உப்பு, வெல்லம். அடுத்து இந்த சுக்கிரனினுடைய தானியத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறது நல்லதுங்க. என்ன தானியம்? மொச்சை. சுக்கிரனின் தானியம் என்னங்க?
மொச்சை என்பதுதான் சுக்கிரனினுடைய தானியம். அதுவும் வெள்ளை மொச்சை, வெள்ளை நிறத்திலான மொச்சை. சரிங்களா? இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். அதாவது சுக்கிரனின் தானியம் தான் இந்த வெள்ளை மொச்சை. அதை வாங்கி வீட்டில் வைக்கிறதும் நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு கிலோ வாங்கி வச்சாங்க சார், சமையலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த வெள்ளை மொச்சை வாங்கி வைங்க. அடுத்து சார் துவரம்பருப்பு. சார் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக செவ்வாயினுடைய தானியமாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு தானியமாக சொல்லப்படுது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலம் இல்லை இப்பயும் கூட, புதுமனை புகுவிழா பண்ணும் பொழுது தானியங்களில் முதல் வர்றது துவரம்பருப்பு தான் முதல்ல வரும் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புதுமண தம்பதி போகிறாங்கன்னா அந்த மணப்பெண் முதல்ல அள்ளுறது துவரம்பருப்பு தான். உப்பு அள்ளுவாங்க, துவரம்பருப்பு அள்ளுவாங்க, அரிசி அள்ளுவாங்க, அந்த மாதிரி அள்ளுவாங்க. இப்படி நாம் அந்த தானியங்களை வாங்கி வைக்கும் பொழுது இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் குறிப்பாக சூரியனினுடைய உற்ற நண்பன் செவ்வாய், செவ்வாயுடைய தானியமான துவரம்பருப்பை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறச்சே அதீத பல நன்மைகள் கிடைக்கும். அனுகிரகம், சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸோ துவரம்பருப்பையும் வாங்கி வீடுகளில் பெய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரிங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உக்ர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். நான் இதை பற்றி பதிவு முன்னாடி போட்டிருக்கேன். உக்ர தெய்வங்கள் பொதுவாக இந்த காலத்தில் சாந்த தெய்வங்களே உக்ரமாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிங்கத்துக்கே தாராபிஷேகம் நடைபெற்றுட்டு இருக்கும். உக்ர தெய்வங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா மேலும் வலிமையாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உக்ர தெய்வங்கள் வரிசையில் நரசிம்மர், பைரவர், வாராகி, காளி, பிரத்யங்கரா தேவி ஆகிய தெய்வங்களை உக்ர தெய்வங்களாக சொல்கிறோம். இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க, முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வங்களாக இவங்கள சொல்கிறோம். இதில் இந்த வாராகி அப்படிங்கிறவங்க வெரி பவர்ஃபுல்லான ஒரு உக்ர தெய்வம். வீட்டில் வச்சு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு உக்ர தெய்வம். கண்ணை மூடிக்கிட்டு வீட்டில் வச்சு வாராகியை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணலாம். ஆனால் காளி வழிபாடு வீட்டில் பண்ண முடியுமா? செய்ய முடியாது. ஆனால் வாராகி வழிபாட்டை நீங்கள் வீட்டில் தாராளமாக செய்யலாம். ஏன்னா இவளினுடைய குணம் எப்படி இருக்குன்னா, பகைவரிடத்துல தான் இவள் என்ன பண்ணுவா? அவள் தன்னுடைய சீற்றத்தை காட்டுவாள், தன் பிள்ளைகளிடத்தில் காட்ட மாட்டாள். அதான் சொல்லுவாங்க, வாராகிக்காரனோடு வாதிடாதே அப்படிம்பாங்க. வாராகி பக்தனோடு சண்டையிடுவதோ, பிரச்சனை பண்ணுறதோ, அடிதடி பண்ணுறதோ, வம்பு வழக்கு வச்சுக்கிறதோ கூடாது. அப்படி வைத்து கொண்டால் நமக்கு வாராகி தண்டனை கொடுப்பா. தான் நான் சொல்லுவேன், வாராகி உபாசகர்களாக இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? பகைவருக்கும் கருணை காட்டும் எண்ணம் இருப்பவர் தான் வாராகி உபாசகராக இருக்க முடியும். சார் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாராகியை கும்பிட்டேன் சார், நான் வாராகி உபாசகரானா அப்படிலாம் கிடையாது. பகைவருக்கும் கருணை காட்டும் எண்ணம் எங்கு இருக்கிறதோ அவன்தான் வாராகி உபாசகர், அல்லது அவள்தான் வாராகி உபாசகர். ஏன்னா பெண்ணும் வணங்கலாம், ஆணும் வணங்கலாம் வாராகிய. இந்த வாராகி தாயை வழிபட உகந்த காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வாராகி தாயை நீங்கள் வழிபாடு செய்கிறச்சே தாய்க்கு நான் முன்னாடி சொன்ன பானகத்தை வச்சு கும்பிடணும். வாராகி வழிபாட்டில் சிறப்பு வாய்ந்த ஒரு பொருள் என்னென்னா உளுந்து. இந்த உளுந்து பொருள் தான் வாராகியினுடைய வழிபாட்டில் மிக 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 முக்கியமான ஒரு பொருள். ஏங்க இந்த உளுந்தில் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னா, தோல் நீக்கப்படாத உளுந்தில் அந்த மனம் வாராகியை ஈர்க்குமா, வாசம், அந்த ஸ்மெல் வாராகி ஈர்க்குமா. அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தோல் எடுக்கப்படாத உளுந்தை
நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஆட்டி அதில் வடை சுட்டு அந்த வடையை வாராகிக்கு நைவேத்தியமாக வைக்கிறச்ச வாராகி உங்களுக்கு அனுகூலமான பல நன்மைகளை செய்வாள். உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான சௌபாகியங்களையும் கொடுப்பாள். உளுந்து மனம் வாராகிய இருக்கும். சார் இது நான் டெய்லி செய்யணுமா சார்னா, அக்னி நட்சத்திர காலத்தில் வர செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் இந்த உளுந்தை வடை போட்டு வச்சு வாராகிய கும்பிடுங்க. ப்ளஸ் உளுந்தும் வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த உளுந்து மனம் இந்த உக்ர தெய்வங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது. ஸோ வீட்டுக்குள்ளே அந்த வாராகி, பைரவர், நரசிம்மர் இந்த தெய்வங்களெல்லாம் வருவதற்கு ஒரு உளுந்து இருப்பது என்பது இந்த தெய்வங்களை அழைத்து வர செய்யும். சரிங்களா? இதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க வெண்கடுகுங்க, இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. சார் இந்த அக்னி நட்சத்திரத்தில் பைரவ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதுங்க. ஏன்னா உக்ர தெய்வ பட்டியலில் பைரவரும் முக்கிய இடத்தினை வகிக்கிறாரு. இந்த பைரவரை வழிபாடு செய்கிறச்ச அவரனுடைய மூலிகையாக வருவது வெண்கடுகு. வெண்கடுகு இது பைரவ கணங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த வெண்கடுகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கும். இந்த வெண்கடுகு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சௌபாகியம் இருக்கும். தீய சக்தி வராது, கெட்டது வராது. வீடே ஒரு பாசிட்டிவ் வைபோட எனர்ஜியோட கவசமாக காக்கப்படும். அதனால் இந்த வெண்கடுகை வாங்கி வையுங்கள். இந்த வெண்கடுகை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து கொள்வதும், தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வீட்டின் 4 மூலைகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெண்கடுகை போட்டு வைப்பதும் உங்களுக்கான ஐஸ்வர்யத்தை மேலும் பெருக்க செய்யும். வீட்டிலே பாசிட்டிவ் வைப்ரேஷனை அதிகரிக்க செய்யும். உங்களுடைய வீடு சுபிக்ஷமாக இருப்பதற்கு இது வழிவகை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு மெத்தடையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வெண்கடுகை வாங்கியும் வீட்டில் வை. அதே நேரத்தில் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது சாம்பிராணி புகை போடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் டெய்லி ஈவினிங் வெண்கடுகு சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வரச்ச இந்த புகை வீடெல்லாம் பரவும் போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவும் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பெருகிக்கிட்டே இருக்கும். வீடு சுபிக்ஷமாகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுவும் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் முருக வழிபாடு ரொம்ப விசேஷமானது. அருகில் இருக்கிற முருகன் ஆலயம் சென்று முருகனை பிரார்த்தித்து வழிபாடு செய்யுங்க. சார் முருக வழிபாட்டில் மிக முக்கியமானது நெய் தீபம் தான் சார். இந்த நெய் தீபம் அப்படிங்கிறதுங்க எந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னா, ஒரு பசு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம். ஆனால் நம்ம உண்மையாலுமே சுத்தமான பவித்திரமான பசு நெய்யை வச்சு தான் தீபம் போடுறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. கடைக்கு போனோம் சார், வாங்கிட்டு வந்தோம் சார் அப்படிங்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே தயார் பண்ணலாம் நெய்யை. எல்லோரும் இப்போ பால் வாங்குகிறோம், சூடு பண்ணி ஆடை எடுத்து வச்சுட்டு அழகாக வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி நெய் எடுத்து அந்த நெய்யில் நீங்கள் தீபம் போடுறது. முறையான பசு நெய்யில், சுத்தமான பசு நெய்யில் தீபம் போடுறதுங்கிறது ஒரு நெய் தீபம் 100 நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமமானதாக கருதப்படுது. ஸோ தயவு செய்து நீங்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயங்களில் 6 நெய் தீப விளக்குகளை ஏற்றி வைத்து பிரார்த்தித்தால் இறைவன் வேண்டியதை கொடுப்பார். ஸோ சுத்தமான நெய் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருக்குது, அங்கே சுத்தமாக தான் தயார் பண்ணுறாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அக்னி நட்சத்திர காலத்தில்
வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முருகனுக்கு நாம் தீபமேற்ற இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.